கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஜீவனுள்ள வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31 அதிகாரம் 14வது வசனம். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள். என்ன ஒரு அருமையான வார்த்தை பாருங்கள். கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், அவருடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், அவருடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை நன்மையினால் திருப்தியாக்குகிற ஆண்டவராக இருக்கிறார். பாருங்கள், இதில் வசனம் சொல்லுது, என் ஜனங்கள் என்று சொன்னால் அவருடைய ஜனங்கள், கர்த்தருடைய ஜனங்கள், தேவனுடைய ஜனங்கள். ஸ்தோத்திரம். ஏசப்பா பிள்ளைங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நன்மையினால் திருப்தி ஆக்குவார். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் ஏசப்பா பிள்ளையாக இருக்கிறீங்களா? அவருடைய ஜனங்களாக இருக்கிறீங்களா? அவருடைய பிள்ளையாக இருக்கீங்களா? அவருடைய பிள்ளையாக இல்லைனா இன்றைக்கி ஆண்டவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களை நன்மையினால் திருப்தி ஆக்குவார். ஒவ்வொரு நாளும் வாழ்நாள் முழுவதும் நன்மையினால் திருப்தி ஆக்குவார். தீமைகளை நன்மையாக மாற்றுவார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற சுவாமி. அப்பா, அந்த நாளிலே நீர் கொடுத்த அந்த அப்பா ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, அப்பா உம்முடைய ஜனங்கள், உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நன்மையினால் நீ திருப்தியாக்குகிறக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படியே செய்ய அன்புக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, ஜெயமாய் நடத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.